போதையின் உச்சத்தில் இந்த திருட்டு ஸ்டார்ட் அரசு இந்த வீடியோ முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னு சொன்னா ஒரு 4 வயசு புள்ளைய வந்துட்டு கார் ஏத்தி கொண்டிருக்கான் ஸ்கூல் வளாகத்துக்குள்ள, அதுவும் போதையில இல்லைங்களா. அதை பத்தி நான் சொல்ல போற முடிஞ்ச வரை அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நீதி கிடைக்கும் இந்த வீடியோ மேக் பண்றேன். ப்ளீஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் வந்துட்டு ஒரு எல்கேஜி படிக்கிற புள்ள, லைக் 4 வயசு புள்ள, அவன் பேர் வந்துட்டு சிவயாழினி, அந்த புள்ளையோட பேர் சரியா. அந்த புள்ள வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்த புள்ள வந்துட்டு ஒரு கார் வந்து முட்டி அந்த ஸ்பாட்ல புள்ள செத்துருச்சு. அப்படியே நான் கேட்கிறேன், ஸ்கூல் வளாகத்துக்கு எப்படா கார் வச்சு ரேஸ் ஓடுறீங்க நான் கேக்குறேன். இல்ல அந்த மேனேஜ்மெண்ட் வந்து டக்குன்னு அந்த புள்ளைய வந்துட்டு உடனே வந்துட்டு ஹாஸ்பிடல் அனுப்பிட்டாங்க போஸ்ட் மார்ட்டத்துக்கு. ஆனா பெத்தவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல. சரி ஓகே, ஸ்கூல் முடிஞ்சு வேன்ல வந்து புள்ளைய இறங்கக்குள்ள எங்க நான் புள்ளைய காண்டு கூட்டு வர போன அம்மா பார்த்தா புள்ளைய காணும். அந்த பேக்க கொடுக்குது, கூட போன புள்ள பேக்க கொடுக்குது. எங்கம்மா சிவயாழினி கேட்க புள்ளைங்க சொல்லுது, பிரியமா அந்த புள்ள கார் ஏறிட்டு புள்ளமா புள்ள மேல கார் ஏறிடுச்சு, அவங்கள வந்து ஹாஸ்பிடல் மாத்திட்டாங்க அந்த புள்ளைய சொல்லுது. அப்ப பதறி போயிட்டு புள்ள கால் பண்ண மேனேஜ்மெண்ட்டுக்கு, அம்மா போயிட்டு கால் பண்ணா அவங்க வந்து போன் ஆன்சர் பண்ணல. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் கால் பண்ணா வந்துட்டு சொல்றாங்களாம், அதாவது லைக் நான் ஒண்ணுமே இல்ல, கீழே விழுந்துருச்சு, ஹாஸ்பிடல் இருக்கும் அப்படின்னு ஒரு கதையை சொல்றாங்க. நம்பிக்கையில நேரம் அங்க போய் கேட்டா அங்க இதான் சொல்றாங்க. ஆனா அவங்க அங்கேயும் சரி ஓகே ஹாஸ்பிடல் போய் பார்த்தேன்னு சொன்னா ஹாஸ்பிடல்ல அந்த புள்ளை வந்துட்டு லைக் படுக்க வச்சிருக்காங்க. அதாவது புள்ள இறந்துருச்சு. லைக் ஒரு பக்கம் ஃபுல்லா அடியான், ஃபுல்லா மூக்கால காதெல்லாம் ரத்தம் போயிருக்கு. இல்ல நான் கேக்குறேன், ஏண்டா நான் மேனேஜ்மெண்ட் கேக்குறேன், ஒரு காசு ஒரு ஃபீஸ் கட்டாட்டி எப்படிரா அந்த குடும்பத்தை போட்டு வருத்துறீங்க? ஏண்டா ஒரு புள்ளைய கொண்டுட்டு லைக் அந்த இடத்துல அந்த புள்ள செத்த இடத்துல ரத்தம் தெரியாமிக்கிறதுக்கு மண்ணை அள்ளி போட்டிருக்காங்கன்னு சொன்னா அதை மறைச்சிருக்காங்க. அந்த பெத்த தாய்க்கு எப்படி இருக்கு இல்லையா? அந்த குடும்பம் முழுக்க ரோட்ல இறங்கி போராடுது. இத பத்தி யாருமே பார்க்கல. நான் கேக்குறேன், அந்த சைட்ல கலெக்டரை புறம்போக்கு அந்த கலெக்டரை கேக்குறேன், ஏன்டா மயிராண்டி நீ என்னத்துக்கு நான் கலெக்டரா இருக்கா? யூனிஃபார்ம் கட்டிச்சு வேலை ரிசார்மெண்ட் போட மயிறு. ஏன்னா வந்துட்டு ஒரு குடும்பம் போராடுது, எதை பக்கம் போகவே இல்லை பார்க்கவே இல்லை. எனக்கு இதுலதான் சந்தேகம் வருது. அது என்ன சந்தேகம் வருது தெரியுமா? ஏன் அந்த கார்ல யாரு வந்தா? கார் என்னத்துக்கு வந்து ஸ்கூல் இடத்துக்கு அவ்வளவு வேகமா வந்துச்சு? அந்த ஸ்கூல் எதுக்கு கார் அந்த புள்ளை ஒரே இடத்துல அடிச்சிச்சு, அந்த புள்ளை எவ்வளவு செத்துச்சு, உடனே மாத்தினாங்க. எதுக்கு அங்க போஸ்ட்மார்ட்டம் மாத்தினாங்க? எதை திருடுறீங்க? என்னத்தை திருடுறீங்க? உறுப்பு திருடுறீங்களா? எனக்கு சந்தேகமா வருதுடா, எனக்கு சந்தேகமா வருது உன் மேலாம். எனக்கு திருட்டு பழனியலாம். ஏண்டா ஒரு மேனேஜ்மெண்ட் ஒண்ணு கணக்கெடுக்க மாட்டேங்குது. அவன் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கான். இந்த கலெக்டர் ஒரு பக்கம் பார்க்க மாட்டேங்கிறான், போலீஸ்காரன் ஒரு பக்கம் பார்க்க மாட்டேங்கிறான். அந்த புள்ளைய பெத்த தாய் தாப்ப வந்து ரோட்ல இறங்கி போராடுறாங்க. ஆனா இதுல என்ன கேவலமான விஷயம்னு சொன்னா, அந்த புள்ளையோட கடைசி இறுதி நேரத்துல வந்துட்டு சடங்குல வந்துட்டு இந்த திருட்டு திமுக போய்க்கான். அப்ப என்ன மயிராண்டி, என்ன அவ்வளவு நேரம் இவ்வளவு நாள் இத்தனை நாள் 5 நாளைக்கு மேல போராடுறாங்க அந்த குடும்பம். இது வரைக்கும் போனீங்க நீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் நல்லா யோசிங்க. உங்களோட சாவு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொன்னா திருட்டு திமுக முதல்ல கொண்டு வாங்க. சிந்திச்சு செயல்படுங்க. பாருங்க எவ்வளவு சுத்தி நடக்குது பாருங்க. லைக் எவ்வளவு உங்களை ட்ரீட் பண்றா பாருங்க. சிந்திச்சு செயல்படுங்க. இது சொல்லணும்னு நினைச்சேன், நான் சொல்லிட்டேன். முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்க இதை.